பிஜேபி மிகப்பெரிய எதிர்க்கட்சி தானே 2009 பிஜேபி ஒரு மணி நேரம் நாடாளுமன்றத்தை முடக்கி காங்கிரசுக்கு நெருக்கடி கொடுத்தது ஒரு சான்று சொல்லுங்க. நம்ம பேசுறதை நிறுத்திடும். எங்க பார்த்தாலும் போதை பொருளா இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல போய் இப்படி ரோட்ல கேளுங்க அப்படின்னாரு. இங்க கஞ்சா வருதுன்னா எங்கிருந்து வருது? குஜராத் துறைமுகத்தில இருந்து எத்தனை டன் கணக்கான கஞ்சாக்கள் வெளியே போகுது? மோடி அரசு அதை ஆதரிக்குதா? அப்ப மோடி அரசுடைய கொள்கை என்ன? பிஜேபியோட கொள்கை என்ன? அன்றைக்கு காங்கிரசுக்கு ஒன்றிய அரசுக்கு என்ன கொள்கை, அதான் இன்னைக்கு உங்களுக்கு கொள்கை. அன்னைக்கு அதான் உங்களுக்கு கொள்கை. என்னங்க நாங்களும் அவங்கள ஒண்ணு, ஆனா இவரு கூட தான் இருப்பேன். என்னங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து திமுக தெருவில் நின்று பேசிட்டு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிடல. நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு நீண்ட காலம் வழக்குகளை நடத்தி உரிய சான்றுகளை கொடுத்து தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கு? ஆனால் யாருக்கு அதிமுக யாரும் தண்டிக்கப்படலையா? யாருக்கு? ஜெயலலிதா தண்டிக்கப்படலையா? இப்ப 3 முறை மோடி ஆட்சி பண்ணிட்டாருங்க. 3 முறை திமுக எதிரான கொள்கை உடைய கட்சி தான் பாஜக. திமுக முடக்கிறதுக்கு வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன் நீதிமன்றத்தில் போய் அதை நிரூபிக்க முடியல? ஏன் இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஊழல் என்றால் நீங்க நீதிமன்றத்தில் போய் திமுக உங்களை நிரூபித்தது போல நிரூபிக்க முடியல? ஏன் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கீங்க? போங்க நீதிமன்றத்துக்கு, சான்றுகளை கொடுங்க, நிரூபிங்க, ஜெயிலுக்கு அனுப்புங்க, பின்பற்றி சொல்லுங்க. நம்மளும் சேர்ந்தது எதற்கு? வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் வழங்கும் தி டிபேட்ஸ் டயலாக் பவர்ட் பை ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திமுக மேல அதிருப்திய திமுக கூட்டணியை தாண்டி நாம் தமிழர் புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது கூட லாரியா கொண்டு வந்து பணத்தை கொட்டுவாங்க, பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டுறாதீங்கிற விஷயத்தை அவர் குறிப்பிடுறாரு. ஊழல்ங்கிற விஷயம் தொடர்ந்து இருக்கு. எப்படி சமாளிக்க போறீங்க? லாரியா கொண்டு இந்த விஜய் படம் வரும்போதெல்லாம் 2000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குவாங்களா? அது மாதிரி கொட்டுவாங்களா? எப்படி கொட்டுவாங்கங்கிறத அவர் தான் விளக்கணும். இவர் சொன்னார், எங்கே பார்த்தாலும் போதை பொருளாக இருக்குது, கஞ்சாவாக இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் போய் இப்படி ரோட்டில் கேளுங்க அப்படின்னாரு. கஞ்சா இங்கே பயிரிடப்படுதா? இங்கே கஞ்சா வருதுன்னா எங்கேருந்து வருது? குஜராத் துறைமுகத்தில் இருந்து எத்தனை டன் கணக்கான கஞ்சாக்கள் வெளியே போகுது? எப்படி போதைப் பொருள் வெளியே வருது? அப்போ இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை பயன்படுத்தி தான் இந்திய நாடு முழுக்க போதைப் பொருட்கள் சப்ளை ஆகுது. பல முறை அது நிரூபிக்கப்பட்டாச்சு. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குக்கும் சம்பந்தம் இல்லையா? அதுதாங்க அவங்க அதை சொல்றாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். இங்க நம்ம அதை எதிர்த்து போராடுறோம், அரசு அதை எதிர்த்து போராடுது. என்ன கஞ்சா பூரா விளையாட்டும்னு ஒரு அரசு அனுமதிக்குமா? அப்படி ஒரு மாநில அரசு அங்கே இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி தான் அவங்க எடுக்கிறாங்க. அப்போ அதை தாண்டி வருது அப்படின்னா எங்கிருந்து வருது? அதில் ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இல்லையா? அப்போ இவர்களுடைய மாநிலத்தில் தனிப்பட்ட கார்பரேட்டுகளுடைய நலனுக்காக துறைமுகங்களை திறந்து விட்டிருக்கிறார்கள். எந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு. எல்லாம் நாடு பூரா வருது. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி என்ன தூதுவரா, தேவ தூதுவரா? அவர் இப்போ சொல்லிட்டா ஏற்றுக்க முடியுமா? இப்போ அவர் ஒன்றுமே இல்லாமல் இருக்காரு, அதனால இதெல்லாம் ஏற்றுக்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் செய்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றுமே இல்லாத காலத்துலலாம் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்களா? பிஜேபி 2 MP இருந்த காலத்தில் நாங்கள் இருமொழி கொள்கை ஏற்றுக்கிறோம், மாநில உரிமை ஏற்றுக்கிறோம், மாநில சுயாட்சி ஏற்றுக்கிறோம்னு சொல்லுமா? இப்போ தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் தானே இருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸுக்கு 100 MP இருக்காங்க. தமிழ்நாட்டில் இவங்களுக்கு 4 MLA தான் இருக்காங்க. இவங்களை ஏற்றுக்க சொல்லுங்களேன். ஒன்றுமே இல்லாத இடத்துல ஏற்றுக்க சொல்லுங்களேன், ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஆளாக இருந்தாலும் ஒரு உறுப்பினர் கூட இல்லாமல் இருந்தாலும் பாஜகவின் கொள்கை என்பது என்ன? அது தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை. ஆனால் காங்கிரஸ் அது கொஞ்சம் பேர் இருக்காங்களா, ஆட்சியில் இருக்காங்க, இன்னைக்கு அந்த தலைமை நம்முடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறது. ஒரு மாற்றம் வருது. அதை உடனே நீ 100 MP வச்சுக்கிட்டு இப்ப பேசுவ, ஆட்சியில் வந்த பேசுவியான்னு கேட்க முடியாது. ஒண்ணுமே இல்லாமல் கூட பாஜக அதை பேசாது. அதுதான் முக்கியமானது. பாஜக அதை ஏற்காது. அப்ப 2 கட்சியை ஒப்பிட்டு ஒரு கட்சியோட நம்ம இணைந்து பயணிக்க வேண்டிய நிலை வரும்போது காங்கிரஸ் தான் நமக்கு அதுல நெருக்கமா இருக்கு. இனப்படுகொலை செய்த கட்சி. சரி, நீங்க அப்ப என்ன பண்ணீங்க? பிஜேபி மிகப்பெரிய எதிர்க்கட்சி தானே 2009 பிஜேபி ஒரு மணி நேரம் இலங்கை பிரச்சனையை காரணம் காட்டி, ஈழப்படுகொலை காரணம் காட்டி நாடாளுமன்றத்தை முடக்கி காங்கிரசுக்கு நெருக்கடி கொடுத்ததுன்னு ஒரு சான்று சொல்லுங்க. நம்ம பேசுறதை நிறுத்திடும். பாஜகவும் இணைந்துதான் அதை நடத்தியது. சரி, இப்ப 15 ஆண்டு ஆகுது. அந்த மக்களுக்கு தீர்வு கொடுத்துட்டீங்களா? ராஜபக்சே குற்றவாளி கூட நிறுத்திட்டீங்களா? சர்வதேச விசாரணைக்கு ஒத்துக்கிட்டீங்களா? இலங்கை மீதான விசாரணைக்கு இந்திய அரசு இன்னைக்கு ஒத்துக்குமா? மோடி அரசு அதை ஆதரிக்குதா? அப்ப மோடி அரசுடைய கொள்கை என்ன? பிஜேபியுடைய கொள்கை என்ன? அன்றைக்கு காங்கிரசுக்கு ஒன்றிய அரசுக்கு என்ன கொள்கை, அதான் இன்னைக்கு உங்களுக்கு கொள்கை. அன்னைக்கு அதான் உங்களுக்கு கொள்கை. அப்ப நீங்க அதை பத்தி பேசாதீங்க. நாங்க அன்னைக்கு அதை எதிர்த்து போராடுகிறோம், இன்னைக்கு எதிர்த்து போராடுறோம்.
நிறைவா இன்னைக்கு 2026 தமிழ்நாடு வெளியில வந்துருங்க. தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய நாங்களும் அவங்களும் ஒண்ணுனா வெளில வந்துருங்க. தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஆட்சி என்னங்க நாங்களும் அவங்களும் ஒண்ணு, ஆனா இவரு கூட தான் இருப்பேன். அதுதாங்க என்னங்க இது அதுதான் நாங்க ஒப்பிட்டு பார்த்தா ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்காக நீங்க எல்லா இனப்படுகொலையும் செய்யக்கூடிய கட்சி கேள்வி வச்சா பதில் யார் சொல்றது? அதுதாங்க எல்லாரும் கேள்வி வச்சாங்க, நிறைவு பேச விடுங்க. நீங்க இப்ப ஊழலை பத்தி பேசுனாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து திமுக தெருவில் நின்று பேசிட்டு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிடல. நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு நீண்ட காலம் வழக்குகளை நடத்தி உரிய சான்றுகளை கொடுத்து தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு? அதிமுக யாரும் தண்டிக்கப்படலையா? யாருக்கு? ஜெயலலிதா அம்மா தண்டிக்கப்படலையா? தண்டனைக்குரிய ஒரு சசிகலா தண்டிக்கப்படலையா? இருக்க முடியுமா? சசிகலா அம்மா ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்தாங்களா? முதலமைச்சரா இருந்தாங்களா? அமைச்சரா இருந்தாங்களா? அவங்க ஏன் தண்டிக்கப்பட்ட ஒருவர் ஊழலால் தண்டிக்கப்பட்டார்னு சொன்னா தண்டிக்கப்பட்டவர் எப்படி முதலமைச்சராக மறைந்தார்? பொய்யான குற்றச்சாட்டு எங்க கட்சி தலைமையின் மீது வைக்க வச்சுட்டு நான் வெளியே போக முடியாது. நீங்க நீதிமன்றம் சொன்னதை சொல்லுங்க. என்ன தண்டனை வாங்கி? சரி, பொய்யான குற்றச்சாட்டு அவர் பேச விடுங்க, அப்புறம் அது எப்படி பேச விடுறது? கடைசி பேச்சாளர் பேச விட்டு என்ன வேணா பேசிட்டு போவீங்களா? அவங்க பேசி முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. நிறைவு கருத்து நான் சொல்லி முடிக்கிட்டு நான் உங்களுக்கு வேணா ஒரு சில நேரம் அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தாரா இல்லையா? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை ஆதரவுடன் அவர்தான் முதலமைச்சர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையா? அவர் யாருங்க? சசிகலா யாரோ ஒருவரா? சசிகலா யாரோ ஒருவர் இல்ல. அவர் வந்து அந்த கட்சியில் இருக்குதா? நான் என்ன கேக்குறேன், அவரு அவர் கட்சியில இருக்கும்போது உறுப்பினர்களின் தலைவரா கையெழுத்து போட்டு அவர் குற்றம் செய்தார் என்று நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட சமயத்தில் அவர் கட்சி உறுப்பினர் அல்ல. யார் சொன்னது? கட்சி பொதுச் செயலாளருங்க. பொதுச் செயலாளருங்க. ஜெயலலிதா சசிகலா பொதுச் செயலாளருங்க. குற்றம் நடந்த போதுங்க எந்த குற்றத்தை அவர் செய்தார்னு சொன்னாங்களோ அந்த குற்றம் நடந்ததாக சொல்லப்பட்ட நேரத்தில், அந்த குற்றம் இழைத்தார் என்று அவர் சொல்லப்பட்ட நேரத்தில் அவர் கட்சி உறுப்பினர் அல்ல. பேசுனதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். ஊழல் எப்படி இங்க அணுகப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக. அப்போ சசிகலா அவர்கள் எந்த அரசு பொறுப்புலையும் இல்லை. அரசு பொறுப்புல இருந்து ஒருவர் குற்றம் இழைத்தால் தான் தண்டிக்க முடியும். அப்ப அரசு பொறுப்பில் இல்லாமல் அரசு பணத்தை முறைகேடாக கொள்ளையடித்தார் சொல்லி ஒருத்தர் எப்படி தண்டிக்க முடியும்? அப்புறம் எப்படி சசிகலா தண்டனை பெற்றார்? சசிகலாவோடு மற்றவர்கள் எப்படி தண்டனை பெற்றாங்க? அப்ப யார் அதற்கு மூலம்? அப்ப யாருடைய ஆட்சியில் அது நடந்தது? அப்ப ஆட்சியிலேயே இல்லாத ஒருத்தர் எப்படி தண்டிக்கப்பட்டார்? அப்ப இந்த கேள்விகளை விடை வேணும்ல. அப்போ திமுக சட்ட போராட்டம் நடத்தி சான்றுகளோடு நீதிமன்றத்தில் போய் சொல்லி நிரூபித்து தண்டனை கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்தாங்க. திமுக மீது அவங்களும் ரொம்ப காலமா ஆட்சியில் இருக்காங்க, முறைகேடு உண்டென்றால் 2G வழக்கு தான் சொன்னீங்க, என்னாச்சு? நீதிமன்றத்தில் போய் இப்ப 3 முறை மோடி ஆட்சி பண்ணிட்டாருங்க. 3 முறை திமுகவுக்கு எதிரான கொள்கை உடைய கட்சி தான் பாஜக. திமுகவை முடக்கிறதுக்கு வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் வந்து நீதிமன்றத்தில் போய் அதை நிரூபிக்க முடியல? ஏன் இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஊழல் என்றால் நீங்க நீதிமன்றத்தில் போய் திமுக உங்களை நிரூபித்தது போல நிரூபிக்க முடியல? ஏன் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கீங்க? போங்க நீதிமன்றத்துக்கு, சான்றுகளை கொடுங்க, நிரூபிங்க, ஜெயிலுக்கு அனுப்புங்க. அதை செய்யறதுக்கு யாருக்கும் இங்க வந்து இது இல்லை. திமுக அதான் சொல்றேன், திமுக வெறும் ரோட்ல நின்று பேசிட்டு போகல, அவங்க நீதிமன்றத்தில் போய் உங்களை தண்டனை வாங்கி கொடுத்த கட்சியாக இருக்கிறார்கள். நீங்க அந்த வழியை பின்பற்றுங்கன்னு சொல்றேன். பின்பற்றிட்டு சொல்லுங்க, நம்மளும் சேர்ந்ததை எதிர்ப்போம். 30 செகண்ட் முடிகிற டைம் வந்துருச்சு. அதாவதுங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குறித்து இவர் பேசுகிற போது எதை என்னமோ அப்படியே அவங்க நீதிமன்றத்திலே தண்டிக்கப்பட்டார்கள் என்று பேசுவது முதல்ல பிழை. குமாரசாமி அவர்கள் தீர்ப்பு கொடுத்த போது அவர் விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலை செய்யப்பட்ட பிறகுதான் அவர் முதலமைச்சராகிறார். அவர் மரணிக்கிற கடைசி நொடி வரை முதலமைச்சராக இருந்தவர். யார் அவருடைய கல்லறைக்காக யார் காலையும் நாங்கள் போய் பிடிக்கவில்லை. ஆட்சியிலே நாங்கள் இருந்தோம். அவர் அந்த குற்றமற்றவராகத்தான் போனார். பிறகு இருங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வருகிற போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அவங்க இறந்துட்டாங்கன்னு காட்டி அந்த வழக்கு விட்டு போகுது. அந்த ஒருவேளை உச்ச நீதிமன்றத்திலே அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு சொன்னாலும் அது வந்து மறு விசாரணை கொண்டு போற வாய்ப்பும் அவருக்கு இருந்தது. அத்தனை வாய்ப்புகள் இருக்கிற போது அந்த வழக்கு முடிந்து போனது. நான் இப்போதும் சொல்றேன், சொத்துக்கள் ஏன் பறிமுதல் செய்யப்பட்டது? ஒருவர் குற்றவாளி அல்ல நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருடைய சொத்துக்கள் ஏன் பறிமுதல் செய்யப்பட்ட போது ஏன் குற்றவாளி என்று அவரை சொல்லவில்லை? இறந்துட்டாங்கல்ல, சார். இல்ல சார், சிம்பிளா அவங்க A2 A3 எல்லாம் ஓகே. A1 அதுல யாரு ஒருவர் குற்றவாளி இல்ல, A1 விடுவிக்கப்பட்டு A2 A3 வழக்குல தண்டிக்கப்பட்ட வழக்கு இல்லையா? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கல்யாணசுந்தரம் கரெக்டா சொன்னாரு. அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. இறந்துட்ட பிறகு ஒரே விஷயம், புதிய பதில் அவருக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அடுத்த முறை போய் கல்யாணசுந்தரம் மாதிரி ஒரு கற்றறிந்த நல்ல இளைஞர்கள் வந்து தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொன்னால் அவருடைய எதிர்க்க பொலிட்டிக்கல் கேரியர் நல்லா வரக்கூடியவர். நான் சொல்ல கேளுங்க, ஜெயலலிதா அம்மையார் வந்து இறந்துட்டாங்க, ரைட், ஓகே. ஜெயலலிதா அம்மையார் கூட யாரெல்லாம் கோ-அக்யூஸ்டு? அந்த மாதிரி இறந்த பிறகு சட்டத்தின்படி என்னென்னா இட்ஸ் கால்ட் அபேட்மெண்ட். ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, ஒரு நிமிஷம் இறந்துட்டாங்களா, அது அபேட்டட். அப்போது ரிமைனிங் கோ-அக்யூஸ்ட்
இந்த A1ஓட சேர்ந்து காக்னிசன்ஸ் மேட் அவுட் ஆகி அதுக்கான சார்ஜஸ் ப்ரூவ் ஆனதுனால தான் கன்விக்ஷன், அதுக்கப்புறம் தான் அம்மையார் சசிகலா தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்தாங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்போ ஜெயலலிதா உயிரோட இருந்தா இருந்திருப்பாங்க, ஜெயில இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். இல்லன்னா 30 செகண்ட்ல அட்வொகேட் குமரகுரு சார் வேணா அதை பத்தி ஒரு தகவல் ஒண்ணு அவரு சொல்றது இல்ல, அப்புறம் அவரு என்ன சொல்ல போறாரு? அவரு அந்த வழக்கு அவர் தெளிவா முடியாது, பொய்யை இவ்வளவு தெளிவா பேச முடியாது. அந்த வழக்கு அத்துப்போன வழக்கு. சரி, ஒரு திருப்திக்கு பேச விடுங்க, ஒரு திருப்திக்கு பேச விடுங்க. அவங்களை குற்றவாளின்னு இவங்க பேசுறது, இவங்க அரசியல் சுயநலத்துக்காக பேசிக்கொண்டிருக்கிறாங்க. நான் மீண்டும் கேட்கிறேன், நீதிமன்றமே சொல்லாவிட்டாலும் அவர் ஊழல் குற்றவாளிதான் என்று இவர்கள் சொல்லுவார்கள் என்றால், நீதிமன்றமே சொல்லாமல் வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வகையில் தப்பு செய்தவங்களை அந்தந்த பேரை சொல்லி குற்றவாளிகள் என்று சொல்லலாமா என்பது என் கேள்வி. இனிமேல் இவர்கள் சொன்னால் நாங்களும் அதை கல்யாண சுந்தரத்துக்கு எப்படின்னா, கல்யாண சுந்தரத்துக்கு எப்படி புரிஞ்சுப்பாங்க கொடுங்க. இவ்வளவு நேரம் 2026 பொய்யான ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் பரப்பிட்டு இருக்காங்க. இதை உடைக்கிற போது இவர்களுக்கு அச்சம் வருது. 2026ல யார் வருஷம் ஆட்சி நடக்க போகுது, மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.